தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசின வீடியோவில் பார்த்தேன். ஒரு 4 நிமிஷம் பேசியிருந்தார். அந்த 4 நிமிஷத்துலேயும் அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் வந்து வலியை வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த கட்சி சார்ந்து நான் வந்து முடங்கி போய் உட்காந்துட மாட்டேன், கண்டிப்பாக எழுந்து வருவேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். அப்படி தான் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கடந்து, அரசியல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை கடந்து தான் நம்ம வந்தாகணும். ரொம்பவே வந்து தொண்டனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவர் பேசின எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஒரு விஷயத்தை தவிர, சிஎம் சார், நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன், இந்த மாதிரி வீட்டில் தான் இருப்பேன், என்ன ஏதாவது பண்ணுங்கள், என்னோடய தொண்டர் மேலே எந்த கையும் வைக்காதீங்க அப்படின்றது பேசியிருந்தார். இதே மாதிரியான விஷயம் பிகில் ஆடியோ லான்ச்சில் நடந்தது. இதே விஷயத்தை தான் அங்கேயும் இதே மாதிரியான விஷயத்தை தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னா என்னோட ரசிகர்கள் பண்ணாதீங்க, என் மேலே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இவர் பேசின விஷயத்தில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கைது பண்ணப்பட்டு இருக்காங்க, அவதூறு பரப்பணும் அப்படின்ற மாதிரி கைது பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அவதூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, என்ன ஏது அப்படின்னு இதுவரைக்கும் வந்து நிரூபிக்கப்படலை, அது வந்து விசாரணையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, யாரையாவது சந்தேகிக்கலாம், இவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சந்தேகிக்கிறது வேறு விஷயம். ஆனால் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ப்ளேம் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஒரு தலைவராக, கட்சி தலைவராக, சமூகத்தில் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் சொன்னது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. ஸோ இதை வந்து சொல்கிறதுக்கு நீ பெரிய ஆளா, அவர் சொன்னதான் அவருக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதுக்கு பதிலாக இதை வந்து யார் செஞ்சது, இல்லை வந்து இது இயற்கையாக நடந்ததா, இதை வந்து சிபிஐ அவர்கள் கண்டுபிடித்து கூடிய சீக்கிரம் நீதியை உண்மையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். என்னோட ஒரு கட்சி தொண்டனா, ரசிகனா எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நானுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். தலைவன் கம்பேக் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது வந்து தவறான விஷயம். அப்புறம் ஒரு பக்கம் பார்க்கணும், நிறையா பேர் கைது பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவதூறு பரப்புனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த அவதூறு பரப்புனவர்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிவிகே இல்லை மற்ற கட்சிகள், இவங்க தான் வந்து அவதூறு பரப்பணும் அப்படின்ற கைது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் சந்தேகிக்கலாம், அது வந்து உங்களோட கருத்து சுதந்திரம், ஓகேங்களா. ஆனால் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ளேம் பண்ணுறது தான் அவதூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு தரப்பு மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உள்கட்சியிலேயே வந்து எல்லா சோசியல் மீடியாவிலும் பார்க்குறோம், தாவேகா தலைவர் விஜய் மீதும் அவதூறுகள் நிறையா பரப்பப்படுகின்றன. சந்தேகிக்கிறத விட்டுட்டு இப்படி இது தான் பண்ணார், இதனால தான் பண்ணார், இப்படி தான் பண்ணார் அப்படின்னு அவரையுமே ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே பரப்பக்கூடியது அவதூறு தான். ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சி சார்ந்தும் எல்லா பக்கமும் நம்ம பார்க்கணும், அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த ஒரு விஷயமானது நடந்தது கரூர் மக்களுக்கு எவ்வளவு வலியை தந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். கரூர் மக்களையும் தாண்டி இது வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூ ஆயிடுச்சு, ஓகேங்களா. சீனா வரைக்கும் வந்து இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து எம்பிக்கள்லாம் வந்து குழு அமைச்சு கரூர் மக்கள்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆளுங்கட்சியில் உள்ள சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு வந்து பிஜேபிக்காரங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க கூட்டணி அமைக்க போகிறாங்க, காங்கிரஸ் தலைவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவங்களும் கூட்டம் அமைக்க பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரியான அவதூறுகளும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த கரூர் விஷயம் 40 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கான வழி என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட அவதூறுகளாக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தவறாக இருக்குது, வருத்தம் அளிக்குது. மனுஷன் வந்து 40 பேர் இறந்துருக்காங்க, அதில் குழந்தைகள், பெண்கள்னு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்திட்ட போய் கேட்டு பார்த்தா தான் அவங்களோட வழிகள்லாம் தெரியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மீம்ஸாகவும் சோசியல் மீடியாவில் தவறான அவதூறுகள் பரப்புறதும் தவறான விஷயம். ஸோ இதுக்கான நீதி கிடைக்கணும், அதை தான் வந்து எல்லா மக்களும் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அதுதான் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு.